வாசித்தோம். யோவான் 1:12-14 வாசித்தோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் சொன்ன எல்லா விஷயம் ரொம்ப அருமையானது. வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு புது ஜீவன் நமக்குள்ள உருவாக்கப்படுது. ஜீவன் என்றால் என்னென்றால் நமக்குள்ள இருக்கிற ஜீவன். அந்த ஜீவன் யார் கொடுத்தாரு என்று நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உலகத்துல நம் உயிரே கொடுத்து நம்ம எல்லாரும் மீட்டெடுத்து இன்று வரைக்கும் அவரை குறித்து நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசினே வராங்க. சன்னதிகளெல்லாம் பேசினே வந்தோம். ஒரு தலைமுறை மட்டும் இல்லைங்க, ஆயிரமான தலைமுறைதான் அவரை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். 2024 வருஷம் ஆயிடுது. ஆனா பேசினே இருக்கும்போது அவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. இதுதான் அவருக்கு உண்மை. அவரை குறித்து அன்பு அறியும் போது நம்ம வாசிச்சோம். 22:30 சங்கீதத்துல ஒரு முறை வாசிக்க பாருங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 22:30 வாசிக்கலாம் பாருங்க. ஒரு சன்னதி அவரை சேவிக்கும். பாருங்க, தலைமுறைக்காக அவர் ஆண்டவருடைய சன்னதியா நம்ம ஒருத்தர் தான் நம்ம ஆராதிக்கிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ள வருகிறதான எல்லா சன்னதியும் அவரை ஆராதிக்கக்கூடியதான தேவனா அவர் மாறுகிறார். பாத்தீங்களா, நம்ம மட்டும்தான் நம்ம துதிக்கிறோன்றது இல்லைங்க. அவரை எல்லாரும் சன்னதி என்றால் நம்ம பார்த்தோம்னா நம்ம தலைமுறை எத்தனை தலைமுறை நம்ம பார்க்க முடியும்னு பார்க்கும்போது ஒரு தலைமுறை பார்க்குறோம், 2 தலைமுறை பார்க்குறோம். அது மக்கள் விவரமா பார்த்தோம்னா 4 தலைமுறை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? 4 தலைமுறைன்னா ஒரு 80 வயசுக்குள்ள எத்தனை தலைமுறை பார்த்துடலாம்? ஒரு 4 தலைமுறை. இல்லை முடிஞ்சிச்சுன்னா ஒரு 100க்குள்ள ஒரு 4 தலைமுறை மேல பார்க்க முடியாது நம்ம இருக்குது. ஆனா தலைமுறையா அவருடைய சன்னதியை துதிக்கத்தக்கதான நாமம், எல்லாரும் அவரை போற்றக்கூடியதான ஒரு நாமம். அந்த நாமத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, அவர் மேலே விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் கொடுத்த அதிகாரத்தினுடைய பிள்ளைகளா நம்ம எல்லாரும் மாறி இருக்கோம். ஏன்னா அவர் அதிகாரம் நமக்கு அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான அந்த புத்திர ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல நாம் அவருடைய பிள்ளைகளா இல்ல, தூரமாயிருக்கும் இல்லைங்களா? ஒரு காலத்துல என்னும்போது 1 மாசமோ இல்ல 2 மாசமோ இல்ல 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்கு முன்னே அவருக்கு தூரமா இருந்தோம். அவரோ அன்பு செலுத்தினால நாம் என்ன பண்ணிருக்கோம்னா அவருக்கு கிட்டே வந்து நம்ம சேர்ந்திருக்கிறோம். நம்ம தூரமா இருந்த நம்மை அவருடைய சிலுவை நெகலிலே அவருடைய சிலுவையினுடைய பாசத்துல அதுக்குதான் என்னை மன்னியும் என்று கேட்கறதான முதல் வார்த்தையை நம்ம பார்த்தோம் பைபிள்ல இல்லைங்களா? இன்னைக்கு விசேஷமா எல்லாரும் அந்த கொண்டாடுறோம். ஆனா நம்ம விசேஷமா நம்ம அதை பத்தி ஏன் மாத்தி நம்ம பேசணும்னா காரணம் அவர் செய்த நன்மைகள் இன்று வரைக்கும் கூட அதை புதிதாக்கப்படுகிறதான வார்த்தை. என் நாவிலே புது பாட்டு நான் அவர் கர்த்தரை நான் பாடுவேன். அப்ப பார்த்தோம்னா நாம் சிந்திக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் நம் சிந்தனை ஆகட்டும், நம்மளுடைய செயல் ஆகட்டும், நம்மளுடைய புத்தி ஆகட்டும், எல்லாமே புதிதாக்கப்படணும். ஒரு சின்ன குழந்தை போல நாம் இருக்கிறவங்கள அல்ல, நாம் வளரத்தக்கதான வாழ்க்கை வாழறவங்களா இருக்கிறோம். ஏன் சின்ன குழந்தை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு பர்த்டே வரும்போது இன்னொரு பர்த்டேக்கு என்ன வராங்க, வளர்றமா இல்லைங்களா? அப்படியே இருக்கிறோமா? 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் என்ன ரூலா? அப்படி படிச்சா என்னன்னுவாங்க, மக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றோமா? இங்கிலீஷ்ல மக்குக்கு என்னன்னு தெரியும்? வேடா இல்லைங்களா? உதகாதவன் இல்லைங்க, அது முட்டாள். படிக்கல என்ன தெரியும்? என்ன சொல்றோம்? சொல்லு. படிக்க யூஸ்லெஸ் ஃபெலோ. யூஸ்லெஸ் ஃபெலோ. அதான் யூஸ்லெஸ் ஃபெலோனா படிக்க தெரியாதவனே அப்படின்றதுதான் அர்த்தம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த வேதத்தை வாசிங்கோ தியானிங்கோ. இதை எப்படி தியானிக்கணும்னா இரவும் பகலும்
அப்படின்னா ராத்திரி எல்லாம் நம்ம அதை தியானிக்கிறது இல்லை, பகலெல்லாம் தியானி சொன்ன வசனங்களை அப்படியே ஞாபகத்தோடு வச்சு எக்ஸாமுக்கு போகும்போது என்ன பண்றோம், நம்ம எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சிடும். ஃபர்ஸ்ட் போய் மறுபடியும் போகும்போது கூட என்ன பண்ணேன்னா அதை பத்தி யோசனை பண்ணினே இருக்கும். வயல் ஆகட்டும் இல்லைங்களா, நீங்க யோசனை பண்றீங்களா, எக்ஸாம் இன்னைக்கு இந்த வார்த்தை எல்லாம் குத்துருவாங்க, முதல்ல ஆன்சர் குத்துருவாங்க, ஒரு போர்ட்ல போட்டுருவாங்க, இந்த ஆன்சருக்கு தான் நீங்க எக்ஸாம் எழுதணும்னு முதல்ல நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா ஆன்சர், இதுல இந்த புக்கில் தான் நீங்க படிச்சுக்கலாம்னு ஒரு போர்ட்ல எழுதிடுறாங்க. இல்லை ஒரு ஏதோ செல்லில் கூட நமக்கு இப்போ இருக்கிறதான காலத்துல என்ன பண்றாங்க, உடனே நமக்கு அது கிடைச்சது ப்ரூஃப். அது மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பைபிள்ல கொடுத்துட்டாரு நம்ம கையில இல்லைங்களா. ஏற்கனவே அவரை பத்தி அவன் குதிகாலை தூக்குவானா, அவன் தான் 30 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணுவான், காட்டுவான் என்றது தேவன் தீர்க்கதரிசனமா. தீர்க்கதரிசனா அதுக்கு முன்னே நடக்க போறது யார் சொல்லிக்கிறாங்க, தாவீதே சொல்லிக்கிறார். காரணம் எதுக்காகனா, நாம் கூட இப்போது நம்ம சிந்திக்கிறதான எல்லா சிந்தனை நாம் சிந்திப்போம் என்று தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் புது சிருஷ்டினா குழந்தைக போல இல்ல, ஒவ்வொரு நாள் வளர்க அதுக்கு தான் வாசிக்கலாம் பாருங்க. அதே வசனத்தை 13 இல்லாட்டி 12 வாசிங்க. யோவான் 1:12 வாசிக்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பெறவாமல் நாம் யாருனால் பிறந்தங்களா, தேவனால பிறந்தவங்க. நம்ம தேவனால் பிறந்தங்கன்னா ரொம்ப விசேஷமானவங்க, நம்ம தேவர்கள் என்று கூட கூப்பிட முடியும் நம்மள. ஏன்னா தேவனால் பிறந்தவங்க தேவர்கள் என்று கூட கூப்பிடுறதுக்கு தேவன் அதிகாரத்தை நமக்கு எல்லாரும். ஒரு சிலர் பார்த்தோம்னா மந்திரகாரங்களும் ஆகிய பார்க்கும்போது இந்த காலத்தின்படி பார்க்கும்போது அவர்களே தேவன் என்று கூட அறிவிக்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா, யாருன்னா பார்த்தோம்னா அவங்க என்னன்றாங்க, ஒரு சாமி ஒரு இது என்று அவங்களை பத்தி பெருமையா சொல்லிப்பாங்க. காரணம் அவங்களுக்குள்ள கடைசியில பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. காரணம் நம்ம அப்படி இல்லைங்க, நாம் தேவ புத்திரர்களா இருக்கிறோம், தேவர்கள் என்று கூட உங்களை பத்தி சொல்ல முடியும் என்று மத்தேயுல நமக்கு 22 அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுகிறதான காரியங்களை கூட நம்ம பார்க்க முடியும். நாம் அவருடைய பிள்ளைகளானால் நம்மோடு அவரோடு கூட நம்ம ஆளுகை பண்றோம். ஒரு விஷயம் பாருங்க, நம்ம அவர் பிள்ளைகளா இருந்தா மட்டும் போதாது, நாம எப்படி தேவன் இருக்கிறாரோ அதே மாதிரி பவர், அந்த பவரத்தை நமக்கும் கொடுக்கிறாருங்க. அந்த பவர் என்னன்னா அவரோடு கூட ஆளுகை பண்ணணும். நம்ம எல்லாம் நாம மட்டும்தான் ஆளுகை பண்ண. அவரு எவ்வளவு அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார், அவர் ஒரு ராஜாவா இருக்கிறார், அவர் ஒரு பெரிய என்ன சொல்லணும்னா அவருக்கு இல்லாத மகிமை இல்லைங்க. அவருக்கு எப்படி மகிமையில வச்சாரோ நம்ம பார்த்தோம். அவரு ஆதாமை எப்படி மகிமையில நெருப்பி வச்சது தவறுதான், இது செய்யாதன்றது வேலையை செஞ்சானே. ஆனா அவருக்குள்ள ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. வேற எது என்ன பண்ணாரா, ஒரே ஒரு தப்பு தான், இந்த கனியை நீ என்ன பண்ணாதா சாப்பிடாதன்னு சொன்னாருங்க. அவர் சாப்பிட்டாரா இல்ல கட்டி யோவால் சாப்பிட்டாங்களான்னு 2 பேர்ல யார் பார்த்தாங்கன்னா யார் பண்ணாங்க தப்பு, யோவால தான் பண்ணாங்க. அப்போ சாக்கு சொல்றதான வாழ்க்கை நமக்கு வேணாம். நீ பண்ணல நான் பண்ணலன்றது இந்த வாழ்க்கை வேணாம். நாம் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். நமக்கு கொடுத்த உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கூடாது. ஏன்னா எதிரியாளவன் உங்களை எப்போது கர்ஜித்து உங்களை எப்போ விழுங்கலாம் என்று உங்களை வகை தேடி சுத்தி தீருகிறான். அவனுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்கோ. என்னதான் நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்க. எப்போ எதிரி யாரு இருந்து நம்ம தெரிஞ்சுச்சுன்னா அவனுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடமே கொடுக்க மாட்டோம். நம்ம பக்கத்துல எதிரினா சாத்தானுடைய கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டான். அந்த கிரிகளை வெளிப்பட அதுதான் நம்ம லூக்கால நம்ம வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு வாசிக்கலாம். 12:49 லூக்கா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் பாருங்க, அது இப்போதே பத்தி எரிய வேண்டும் என்று பார்த்தோமா. அக்னின்னா என்னங்க, வல்லம், அவருடைய பவர். அப்போ அந்த பவர் போடத்துக்கு வாங்க பத்தி எரியும்னா
ஏன்னா நெருப்பு எடுத்துன்னு போட்டா என்ன ஆகுங்க, பத்தின்னு போடும் எல்லாமே. ஒரு சின்ன அவயம் நமக்குள்ள நாக்கு இருக்கு. அந்த நாக்கானது என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தரும் பத்தி வைக்கிறது. சொல்லாத கூட சொல்லிட்டா கொஞ்ச நேரத்துக்கு சொல்லாத வார்த்தை நம்ம மேல யாருன்னா பக்கத்துல சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ, அந்த வார்த்தை போய் அவங்க காதுல சொன்னா சொல்லாதுங்கிற இடத்துல கேட்டுச்சுன்னு நினைச்சுக்கோ, அவங்களுக்கு எரியும் பாரு ஒரு எரிக்கலாம். இந்த நாவு போய் என்ன பண்ணிச்ச, போய் சொல்லிடுச்சு. அப்போ பத்திக்குது பாருங்க, பத்தின்னு போய் நின்று இன்னும் ரகலகலமா பண்ணி, ஏன் என் மேல இது மாதிரி சொன்னீங்க, எதுக்காக இது சொன்னீங்க, நான் சொல்லாத நீங்க சொன்னீங்க. இந்த சின்ன நாக்கு பெரிய விளம்பரத்தை பண்ணி அதுல என்ன பண்ணுங்க, பெரிய ஆட்டம் போட்டு அதுல இல்லாம உண்டு இல்லாம பண்ணது கூட இந்த நாக்கு அப்படி செய்யறதா காணப்படுகிறது. இது இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்லும் போது 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். என்ன வாசிக்கும் போது இதோ இந்த மனுஷனுக்குள்ளே அப்படியேப்பட்ட ஒரு நெருப்பு மூண்டது என்று நம்ம பார்க்க முடியும். சங்கீதத்தில் கூட பார்க்க முடியும். என்னன்னா எனக்குள்ள அந்த நெருப்பு என்ன ஆச்சான், மூண்டதுன்னா நெருப்பு நம்ம எப்படி மூண்ட முடியும்னா, நம்ம விஸ்திரி பட்டிக்கு பார்க்கலாம். அந்த காலத்துல பட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா நெருப்பை எடுத்துக்கிறாங்களா இல்ல கறியை எடுத்துக்கிறாங்களா, கறியை எடுத்துக்கின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு பேப்பரோ இல்லை கட்டி ஏதோ ஒன்று வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பற்ற வச்சுட்டு அதை ஊதி 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 என்ன பண்ணுவாங்க, பெருசாக்கி அதை பெருசாகி அந்த விஸ்திரி பட்டு போட்டு அப்பாயிரம் போவாங்க. இப்பெல்லாம் இருக்குதா பார்த்துமா, இப்போதான் லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்ன இருக்குதுங்க, ஐரன் பாக்ஸ் கரண்ட்ல எல்லாமே பண்ணிடலாம். ஒரு காலத்தில் ட்ரைலர் மிஷின் கொடுக்குறதுக்கு தெரியும் இல்லைங்களா. நம்ம பார்க்கும்போது எல்லா டெக்னாலஜிங்க, அப்போ எல்லாமே டெக்னாலஜி வரப்போகுது. இப்போ செல்போன்ல நமக்கு வராத ஒண்ணு. இந்த 7 வார்த்தை எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சேன். அந்த 7 வார்த்தை பார்த்து தான் இப்போ நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 7 வார்த்தை குறித்து எப்பவுமே நமக்கு தெரிஞ்சது தான். தெரிஞ்சதே மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஞாபகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிரதருக்கு பார்த்தோம்னா சொன்னாருங்க இல்லைங்களா, எனக்கு அந்த எங்க அந்த இது என்னது தெரியல கூட, ஆனா மனசுக்குள்ள போயிடுச்சுங்க அவருக்கு. அப்போ அந்த மனசுக்குள்ள இருந்து வெளியே என்ன பண்ண முடியாது, நெருப்பு வச்சுக்கணும். நம்ம எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்னா நெருப்பி வச்சுக்கும் போது எந்த காலத்துல எந்த நேரத்திலும் அது ஒளிந்து போக, நம்மளே ஒளிந்து போனாலும் என்ன பண்ணாதுங்க தேவனுடைய, அதான் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் என்ன ஆகாதுங்க, ஒளிந்து போகாது என்று சொல்றாரு. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1:13 யோவான். அவருடைய ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் பாருங்க, அவருடைய ரத்தத்தினாவது மாம்சத்தினுடைய ஆகுவது அவருடைய பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட அப்படியே 15 வாசிச்சுலாம். யோவா எனக்கு பின் வருகிறவர். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முன்ன அவர் வந்து செஞ்சுட்டு போனவரை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இவர் அவருக்கு முன்ன இருந்தவர் யாரு, இந்த யோவான் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னே அவர் என்ன பண்ணாருங்க, முன்ன வந்து அவருடைய வழியை ஆய்ந்து பக்கத்துக்காகவே வந்தவர். அந்த வழியை குறித்து அவர் சொன்னவராக இருக்கிறார். இப்போ நமக்கு முன்னவே இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாருங்க, அவர் எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா வழியும் ஆய்ந்து பண்ணிட்டார். ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது, அவரை நம்பணும். அதுதான் எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது. பாருங்க வாசிக்கலாம். 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாத நிச்சயமானது. இந்த விசுவாசமானது எங்கிருந்து வருதுன்னா நமக்குள்ளே வருகிறது தான். ஆனா கேள்வினால் என்ன வருங்களாம், விசுவாசம். ரோமர்ல நம்ம வாசிக்கணும். எத்தனைங்க 10:17 பாருங்க வாசிக்கலாம். நம்ம கேட்கணும், அதனாலதான் வசனத்தை கேளுங்க நம்ம சொல்றோம். அப்போ பாருங்க ரோமர், ஆதலால் பாருங்க விசுவாசம் கேள்வினால். அப்போ நம்ம விசுவாசம் என்றது எங்க வந்தா வரும்னா கேட்க 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 நமக்கு
விசுவாசம் வருது. அப்போ அந்த விசுவாசம் என்றது எங்க கேக்குதுங்க? அந்த விசுவாசம்னா நம்ம பார்க்க முடியுமா? விசுவாசம்ன்றது யாருன்னா பார்க்க முடியும்?